தாய் வீடு ஜனவரி 2026. வணிகத்தின் நிழலில் திசை மாறும் இசையின் உலகம். எழுதி வாசிப்பவர் அர்ச்சனா கஜவரன். மனிதன் உருவாக்கிய கலை வடிவங்களில் மிக நுண்மையானதும் ஆழமானதுமாக விளங்குவது இசையாகும். மனித உணர்வுகளின் அற்புத மொழியே இசை. காலம் கடந்தும் கலாசாரம் மாறியும் மனதை நெகிழச் செய்யும் அற்புத சக்தி இது. மனிதனின் உள்ளுணர்வை, ஆன்மாவை ஒன்றிணைக்கும் கலை இதுவே. ஆனால் இசை என்பது காலத்தோடு மாறும் கலை வடிவமாகும். இன்று அந்த கலை உலகம் புதிய திசை நோக்கி நகர்கிறது. இசை எனும் சொல் இணைதல் என்ற பொருளில் இருந்து வந்தது. இது ஒலி, மனம், ஆன்மா என்பவை ஒன்றாக இணையும் நிலையாகும். முன்னொரு காலத்தில் இசை ஒரு தியானம், ஒரு வழிபாடு என கருதப்பட்டது. சங்ககால பாடல்களில் இசையின் புனிதத்தன்மை ஆழமாக வெளிப்படும். யாழ், முழவு, பறை போன்ற இசைக்கருவிகளில் மக்களின் வாழ்வியலுடன் ஒன்றியிருந்தன. மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும், இறை வழிபாடு மற்றும் சமூகம் கொண்டிருந்த பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் இசை துணை புரிந்தது. பாரம்பரிய காலம் முதல் இசை ஒரு கலை வடிவமாகவும், ஆன்மீக அனுபவமாகவும், சமூக மற்றும் கலாசார அடையாளமாகவும் இருந்து வருகின்றது. காலப்போக்கில் புதிய சிந்தனைகள் இசையின் நோக்கத்தை மாற்றியமைத்தன. தமிழ் இசையில் தொடங்கி சாஸ்திரிய இசை, மேலைத்தேய இசை, மெல்லிசை, திரை இசை என பல பரிமாணங்களை இசை அடைந்துள்ளது. ஆனால் இன்றைய நவீன சூழலில், குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள், வணிகமயமாக்கல் மற்றும் மனநிலை போன்றன இசையின் தன்மையை மாற்றி வருகின்றன. இதனால் இசை ஒரு தற்காலிக நுகர்வு பொருளாக மாறுகிறதா எனும் ஒரு கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய சூழலில் திரை இசை என்பது சமூகத்தில் பாரிய செல்வாக்கு செலுத்தும் ஒரு களமாக விளங்குகிறது. ஆரம்ப காலங்களில் கர்நாடக இசை, திரைப்பட இசை, மெல்லிசை ஆகியவை தனித்துவமான பாணி, உணர்ச்சி ஆழம், கவித்துவம் மற்றும் மெட்டின் தரத்தால் சிறந்து விளங்கின. ஆனால் இன்றைய தற்கால இசை தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் இணைந்து அதன் வடிவம் மாறிவிட்டது. 70 தொடக்கம் 90களில் இசை பெரும்பாலும் உணர்வின் வெளிப்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைந்தது. இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் அனைவரும் கலைக்காக கலை என்ற உணர்வோடு படைத்தனர். MS விஸ்வநாதன், இளையராஜா போன்றோரின் பாடல்கள் இயற்கை, ஆன்மீகம் மற்றும் உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கும் மட்டமைப்புகளாக இருந்தன. இது திரை இசையின் பொற்காலமாக திகழ்ந்தது. அதே சமயம் கர்நாடக இசை அக்காலத்தில் கலைக்கூடங்கள், வானொலி நிகழ்வுகள், திருவையாறு ஆராதனை என பரவலாக வளர்ந்து வந்தது. தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் தொடங்கி MS சுப்புலட்சுமி, TK பட்டம்மாள் வரை கர்நாடக இசையை இறைபணியாகவே கருதினர். அக்கால இசையமைப்பாளர்கள் கர்நாடக சங்கீத ராகங்களை அடிப்படையாக கொண்டு மெட்டுக்களை அமைத்தனர். ராக சங்கீதத்தின் அடிப்படை பாணிகளை பயன்படுத்தி திரை இசைக்கு சுவை சேர்த்தனர். அவை கேட்பவர் மனதை மட்டுமல்ல, இசையின் மீதான ஆர்வத்தையும் தூண்டின. இசை உருவாக்கம் முழுமையாக நேரடி வாசிப்புகள் மற்றும் மனித திறனை அடிப்படையாக கொண்டமைந்தன. வாத்திய குழுவினர், ஒலிப்பதிவு ஆகியன இசைக்கு இயற்கையான ஒலித்தன்மையை வழங்கின. அத்துடன் கவித்துவம் மிக்க பாடல் வரிகளும் இசையின் தரத்தை உயர்த்தின. இப்பாடல்கள் இன்றளவும் மனதில் நிற்கக்கூடிய புத்துணர்வான அனுபவத்தை தருவது அவற்றின் இசை மற்றும் பாடல் வரிகளின் தரமேயாகும். AR ரகுமானின் தொழில்நுட்பத்துடன் கூடிய மெட்டமைப்புகளில் கூட இசையின் ஜீவன் குன்றாமல் பல புதிய இசை அனுபவங்களை பெற முடிந்தது. ஆனால் தற்கால பாடல்களில் பல சோதனை முயற்சிகள் இருந்தாலும் அவை குறுகிய கால நினைவுகளாகவே தங்கிவிடுகின்றன. இதனால் நிலைத்தன்மை எனும் கருத்து இன்றைய இசைக்கு சவாலாகியுள்ளது. இன்றைய இசையில் தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றுகின்றது. வேகத்தையும் நவீன மெட்டுக்களையும் கொண்டதாக அமைக்கப்படுகின்றது. ஒரு பாடல் உருவாக சில மணி நேரங்களே போதுமானது. ஒலிக்கலவை, டிஜிட்டல் எடிட்டிங், பின்னணி ஒலிகள் போன்றவை இசையின் உருவை மாற்றிவிட்டன. இதனால் புதுமையும் இலகுத்தன்மையும் ஏற்பட்டாலும் இசைக்கும் ரசனைக்குமான நெருக்கம் குறைந்து வருவதை காண முடிகிறது.
டிஜிட்டல் முறையிலான இசைக்கருவிகளின் பயன்பாடு, ஆட்டோ டியூனிங் போன்ற தொழில்நுட்பங்கள் இசையின் இயல்பை மாற்றியுள்ளன. இதனால் உணர்ச்சியாழம் குன்றி பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்ற நுகர்வு கோணமே மையமாக உள்ளது. கேசட், வானொலி, நேரடி இசை நிகழ்ச்சிகளில் மாத்திரம் இசைப்பாடல்களை கேட்டு லயித்த போது அதற்கான ஆர்வமும் ரசிக்கும் இயல்பும் அதிகம் இருந்தது. இன்று ஸ்பாட்டிஃபை, ஸ்ட்ரீமிங் என எந்நேரமும் கேட்கக்கூடிய வசதிகள் வாய்த்த போதிலும் சில நாட்களில் சலிப்புத்தன்மை உருவாவதை காண முடிகிறது. இன்றைய இசை நிகழ்ச்சிகள் கூட பொழுதுபோக்கு, வணிகம், சமூக ஊடக பிரபல்யத்தன்மை என்பவற்றை நோக்கமாக கொண்டே நிகழ்த்தப்படுவதால் இசைக்கான முக்கியத்துவம் இரண்டாம் பட்சமாகவே உள்ளது. மேலும் இலக்கியச் செறிவும் கருத்தாளமும் மிக்க வரிகளை கொண்ட பாடல்களை தற்காலத்தில் கேட்பது என்பது அரிதான விடயமாகவே உள்ளது. புதிய சொற்கள், ஆங்கில மொழிக்கலப்பு மற்றும் வட்டார மொழிகளின் பயன்பாடு என அதிகம். இவை இத்தலைமுறையின் வாழ்வியலை பிரதிபலித்தாலும் பாடலின் பொருள் குறுகிய வட்டத்திலேயே சுழல்வதை காணலாம். இதுவும் பாடல்களின் தரம் குறைவடைவதற்கு முக்கிய காரணியாக உள்ளது. இன்றைய இசைச்சூழல் என்பது நுகர்வோர் மனநிலைக்கு ஏற்ப உருவாகும் ஒலிப்பதிவுகளின் தளமாகிவிட்டது. இசையின் அடிப்படை நோக்கம் என்பது கலை அனுபவம் என்பதை தாண்டி வியாபார நோக்கத்திற்கான தளமாக மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய பரவலான நுகர்வு கலாசாரத்திலிருந்து இசைக்கலையும் தப்பிவிட முடியவில்லை. டிஜிட்டல் தளங்களின் வளர்ச்சி இசையின் பரிமாணத்தில் புதிய புரட்சிகளை ஏற்படுத்தியுள்ளன. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் என இசையை மக்கள் மனதில் இலகுவாக நிலைநிறுத்தும் வழிமுறைகளினால் இன்றைய இசையமைப்பாளர்கள் சந்தையை நோக்காக கொண்டு உருவாக்கக்கூடிய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக்கை மிக அதிகமாக சார்ந்துள்ளனர். இத்தளங்கள் சில வினாடிகள் மட்டுமே காணொளியை பரிமாற்றும் தொழில்நுட்பத்தை கொண்டமைந்ததால் குறிப்பிட்ட பகுதிக்கான மெட்டை, அதாவது ட்ரெண்டிங் டியூனை மாத்திரம் சிறப்பாக இசையமைத்தால் போதுமென்ற சூழல் இசையமைப்பாளர்களுக்கு வாய்த்துள்ளமையால் ஒரு குறிப்பிட்ட பாடல் இன்று பிரபல்யமானால் சில நாட்களில் அது மறக்கப்படுகின்றது. பாடலின் இசை நுட்பம், கவித்துவம், கலைஞரின் உழைப்பு என்பன மழுங்கடிக்கப்படுகின்றன. இன்றைய விரைவான கால சூழலிலே இசை ரசிகர்களும் அதனையே விரும்புவதுடன் பெரும்பாலானவர்களும் இவ்வாறான ரசனைக்கு திணிக்கப்படுகின்றனர். இன்று பெரும்பாலானோர் பாடல்களை முழுமையாக கேட்பதில்லை. ஒரு சிறு பகுதியை, அதாவது கேட்சி டியூன் லைன்ஸை மாத்திரம் அனுபவிக்கின்றனர். இத்தன்மையே இசையை ஒரு தற்காலிக நுகர்வு பொருளாக மாற்றியுள்ளது. ஒரு பாடல் பிரபல்யமடையும் வாய்ப்பே அதன் வெற்றியின் அளவுகோலாக அமைகிறது. இதனால் இசையின் தரம் குறைவடைந்து அதற்கு பதிலாக மக்களின் நுகர்வுக்கு தக்க இசையமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த மாற்றம் இசையை ஓர் அனுபவ கலையிலிருந்து தற்காலிக மகிழ்ச்சி பொருளாக மாற்றிவிட்டது. இசை வெளியீடுகள், விளம்பரங்கள், சமூக ஊடக பிரச்சாரங்கள் ஆகியவை மேலும் இசையை வணிகத் தளமாக மாற்றுகின்றன. சில பாடல்கள் பிரபல்யமாகும், ஆனால் அவற்றின் உள்ளடக்கம் சில நிமிட வேடிக்கையாகவே இருக்கிறது. இந்நுகர்வு போக்கின் மத்தியிலும் பாரம்பரிய இசை வடிவங்கள், குறிப்பாக கர்நாடக இசை ஒரு தனித்தன்மையுடன் திகழ்கிறது. இந்த வேகமான நுகர்வு உலகத்திற்கு எதிராக நிலைத்து நிற்பது இதுவே. கர்நாடக இசை இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் கொண்ட பாரம்பரிய இசையாகும். ராக, தாள, பாவ ஒரு சேர உள்நிலை அனுபவத்தை அளிக்கக்கூடியது. தியாகராஜர் பாடிய நாத தனிமனிஷம் என்ற கீர்த்தனை இசையின் தெய்வீகத்தன்மையை உணர்த்தும் சிறந்த உதாரணம். அதாவது மனிதனின் உண்மையான ஆனந்தம் வெளிப்புற பொருட்களில் அல்ல, இசையின் நாதம் எனும் தெய்வீக சக்தியை உணர்வதில்தான் இருக்கிறது என்கிறார். கர்நாடக மற்றும் சாஸ்திரிய சங்கீதத்தில் ஒவ்வொரு ராகமும் தாளமும் மனதின் ஆழத்தில் வெளிப்படும் சிந்தனை, தியானம் மற்றும் பக்தி உணர்வுகளால் நிரம்பியது. இதனால் இது நிலையான கலை வடிவமாக உள்ளது. ஒரு கச்சேரியில் ஒருவரின் முழுமையான ஆலாபனையை கேட்பது என்பது ஒரு தியான அனுபவம் போன்றது. ராக தாள ஒழுங்குகளும் அதற்கான வரன்முறைகளும் தலைமுறைகள் கடந்தும் மாறவில்லை. இன்றும் தனது நிலைத்தன்மையை பேணிக்கொண்டு வருவதனால் நுகர்வு கலாசாரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் தனித்தன்மையை பேணி நிற்கிறது. இருப்பினும் இன்று இதன் பரவல் சற்று குறைந்த அளவில் உள்ளது. ஏனெனில்
ஒன்று, இன்றைய தலைமுறைக்கு இதன் கடினமான பயிற்சி முறையை பின்பற்றுவதில் குன்றிய ஆர்வமும் அத்துடன் கவரக்கூடிய இலகுவில் நுகரக்கூடிய இசை வடிவங்களின் நாட்டம் அதிகரித்துள்ளமையாகும். இருப்பினும் தொழில்நுட்பத்தை முழுமையாக சாடுதல் முறையாகாது. பல கர்நாடக இசைக்கலைஞர்கள் தங்கள் இசைக்கச்சேரிகளை இன்று யூடியூப் போன்ற தளங்களினூடாக உலகறியச் செய்கின்றனர். நிகழ்நிலை கற்றல் மூலம் கர்நாடக இசையை யாவரும் கற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதுவே தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மை என கருதலாம். மேலும் சில புதுமைமிக்க கலைஞர்கள் சாஸ்திரிய இசையையும் நவீன இசையையும் இணைத்து ஃபியூஷன் இசை வடிவங்களை உருவாக்குவதன் ஊடாக இசையின் புதிய பரிமாணத்தை உருவாக்குகின்றனர். ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்கள் கலை வடிவங்களை மீண்டும் மீண்டும் வரையறுக்கின்றனர். ஆகவே கர்நாடக இசையை புதுமையாக அணுகி அதன் நிலைத்தன்மைக்கு அடித்தளம் அமைப்பதுடன் பாரம்பரிய இசையின் தனித்துவம் சிதைக்கப்படாது படைப்புகளை உருவாக்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் வாயிலாக இசை மக்களிடையே விரைவாக பரவுவதால் பல புதிய கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதனுடன் சேர்ந்து வணிகத்தின் நிழலே இன்று கலைக்கு உரிமை கோருகின்றது. இசை ஒரு சந்தை பொருளாக மாறும்போது அதன் கலை, நுட்பம், தரம் ஆகியவை மெதுவாக மறைந்துவிடும். வியாபார நோக்குடன் பாடல்களை இசையமைப்பதால் கலைஞர்கள் தங்களது உண்மையான படைப்பாற்றலை வெளிப்படுத்தாது சந்தையின் எதிர்பார்ப்புகள் எனும் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதனால் அழகியலில் மந்த நிலை உருவாகின்றது. உண்மையான கலை அனுபவத்தை தேடுவோர்க்கு ஏமாற்றமே அமைகிறது. எனவே இசைக்கலையின் எதிர்காலம் எம்மிடமே உள்ளது. அதை நாம் தற்காலிக நுகர்வு பொருளாக மாற்ற முயல்கிறோமா அல்லது நிதானமாக அதன் அழகியலை அனுபவிக்க விரும்புகிறோமா என்பதை முடிவு செய்தல் அவசியமானதொன்று. இசைத்துறையில் சிறந்த படைப்புகளை வழங்க பாரம்பரிய இசை பற்றிய சரியான பயிற்சி முறையையும் நவீன தொழில்நுட்பத்தில் இசையை வினைத்திறனாக கையாள்வதற்கான விழிப்புணர்வுகளையும் தற்கால இசையாளர்களுக்கு மிகவும் அவசியமாக உள்ளது. கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் வணிக நோக்குகளுக்கு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் உணர்வை தொடும் தரமான இசையை உருவாக்கும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இசையின் அடிப்படை நோக்கம் என்பது மனித உணர்வுகளை கலை வடிவில் வெளிப்படுத்துவதே. இதை காக்கும் பொறுப்பு கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சமமாகும். உண்மையான இசை அனுபவம் நுகர்வை தாண்டி மனிதனின் உள்ளார்ந்த ஒலியுடன் இணைக்கும் தருணங்களிலேயே பிறக்கிறது. ஆகவே ஒரு பாடலை நாம் கேட்பதல்ல, அதை உணர்வதே உண்மையான இசை அனுபவம். நன்றி.